பாம்புன்னா படையே நடுங்கும், பவுலுன்னா விரியன் பாம்பே தட்டுங்க, வாங்கி தட்டுங்க. ஒரு அபிஷேகம் உள்ள இறங்கட்டும். பவுலின் அபிஷேகம். ரிசீவ். நல்ல நல்ல விரியன் பாம்புகளை உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது இருக்கிற ஒரு அபிஷேகம். விரியன் பாம்புகளை தீயிலே உதறி போடுகிற ஒரு அபிஷேகம். எங்க மிலிட்ரியில் என்ன ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க தெரியுமா? தண்ணிக்குள்ளே போக தெரியும், மலையில் ஏற தெரியும், கயிறில் ஏற தெரியும், மூட்டையை கட்டிட்டு ஓட தெரியும். பல வித்தை என்ன பண்ணியிருப்பாங்க. வெயிலில் தான் அவங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங். பாடி லெவலில் எல்லா லெவல்லையும் அவங்கள இரும்பு மாதிரி தான் ஆக்கி என்ன பண்ணுவாங்க வேலையில். ஆனால் டப்புன்னு ஒரு நல்ல பாம்பு வந்து உருன்னு இப்படி வந்துட்டுன்னா கிடு 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 கிடுன்னு என்ன பண்ணிடுவாங்க. அதுக்கு ட்ரைனிங்லாம், இதுக்கெல்லாம் வேற ட்ரைனிங்கு. பிரைஸ் காட். ஆமாம், பாம்புன்னா படையே நடுங்கும், பவுலுன்னா விரியன் பாம்பே நடுங்கும். பாம்புன்னா படையே நடுங்கும், பவுலுன்னா விரியன் பாம்பே நடுங்கும். பிரைஸ் காட். ஆமாம், நீங்கள் போகிற இடங்களில் விரியன் பாம்புகள் எல்லாம் நடுங்கும்படியான ஒரு அபிஷேகத்தை. இந்த விரியன் பாம்புற இடத்துல எந்த அதிகாரத்தை வைத்துக்கிடலாம், எந்த மனிதனை வைத்துக் கொள்ளலாம், அதெல்லாம் நடுங்கிற அளவில் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நடத்துவார்.